ஆயிரம் தம்பி. ஏய் நீ எப்படா வந்த? சொல்லாம கூட முடிச்சிட்டு இருக்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. என்ன விஷயம் திடீர்னு? சும்மா பேசி சொல்றது காரணம் ஃபோன் மெசேஜ் பண்ணலன்னா அது நீ அப்ப வந்துருக்குல்ல அங்க என்ன விஷயம்? லீவ் கிடைச்சதால சடனா வந்திருக்கேன். சொல்லுங்க என்னாச்சு? சரி அப்படின்னா ஃபோனை மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்துடுவேன். பட் பரவாயில்ல, நீயாச்சும் நான் நம்பி அதை பார்க்கும்னு தோணி எவ்வளோ வந்துருக்குல்ல. நீ போட்ட மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ண டைம் இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி அதாவது தனியாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்பயே வந்துட்டு என் ட்ரீம் அதை சூஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? படிச்சு முடிச்சிட்டியா? வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும்ல. லேட்டாக உன் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி. அதுவா, இப்போ ரொம்ப எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாமே வந்துட்டு எதுவுமே நம்மளுக்குன்னு கிடையாது. யாருமே உண்மையா இல்லை. ஸோ அதனால் நம்ம எதுக்கு இருக்கணும்? அதாவது இருக்கணும் மீன்ஸ் அவங்களுக்காக நாம ஏன் இருக்கணும்? நமக்காக அவங்களே இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. டிப்ரெஷன்லாம் வேணாம். அவங்களுக்கு நம்ம கிடைக்கலையா, நம்ம அவங்களுக்கு கிடைக்கலையா, ஒற்றுமையில இருந்தாலும் உங்கள் ட்ரீம் எனக்கு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு நாள் கிடைக்கிற நம்பிக்கை. அது மட்டும் நமக்கு ஓகேவா? அவங்க நமக்கு தேவையில்லை, யாரும் நமக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னாச்சு, எந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு வர மாட்டாங்க. நம்ம தான் நமக்கு மட்டும்தான், நாம தான் அப்படி தான் இருக்கோம். எந்த ஃப்ரெண்ட்ஸும் வர மாட்டாங்க, எனக்கும் வர மாட்டாங்க. ஏதோ பேருக்கு சொல்லிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சு நடந்துக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டா, தம்பியா, அண்ணனா எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோதான்.